ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முட்டைகோசு கூட்டு கடலப்பருப்பு போட்டு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கனாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம முட்டைகோஸை நல்ல பொடியாக நறுக்கிக்கணும். குக்கரில் கடலப்பருப்பு நல்லா ஒரு பிடிச்சபடி போட்டிங்கன்னா போதும். கட் பண்ண முட்டைகோஸை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு ஒரு 2-3 விசில் குக்கரில் இதை விட்டுடணும். இதுக்கு தண்ணி அளவாக ஊற்றணும். அந்த தண்ணி பார்த்திங்கனாக்கா நான் அரிசி கழுவுன தண்ணி தான் இப்போ நான் ஊற்றிருக்கேன். அதில் ரொம்ப செய்கிறது நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தண்ணி நம்ம கழுவி கீழே ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு தண்ணி இதைமாரி நம்ம குழம்புக்கு, கூட்டு, பொரியல் எதுக்கு வேணால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதில் கால்சிய சத்து அவ்வளவு இருக்குது. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடணும். தாளிப்பு பார்த்திங்கன்னா நான் வடகம் தான் இன்றைக்கி தாளிச்சிருக்கேன். இந்த 3 விசில் விட்டு நம்ம இறக்கவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும். நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி நிறையா போட்டுக்குங்க. நம்ம எவ்வளோ வேணால் போடலாம். ஒரு அரை முடி கூட திருப்பி போடலாம். அவ்வளவு போட போட அந்த கூட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தாளித்து வச்சுருக்க அந்த வடகத்தையும் நம்ம எடுத்து போட்டுவிட வேண்டியதான். இது கருவடகம்தான். கருவடகம்னாக்கா நம்ம அஞ்சரைப்பெட்டியில் இருக்கிற கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு விளக்கெண்ணெய் ஊற்றி நம்ம பிடிச்சி வச்சிட்டோம்னாக்கா நமக்கு இதுமாரி கருவடகம் கிடச்சிரும். அது ஒரு வீடியோ நான் போடுறேன் அதுக்கப்புறம். அதுமாரி நம்ம தாளிக்கிறதுக்கு எந்தெந்த கூட்டு செய்கிறோமோ அதுக்கு போடலாம். மீன் குழம்பு போடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். துவையல் கூட செய்யலாம். நல்லா புளி சாதம் செஞ்சு நம்ம வடவை துவையை செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். எங்கேயாவது வெளியூர் போனால் அதுமாரி தான் செய்வாங்க. இந்த கூட்டு இதேமாரி நீங்களும் முட்டைகோசு கூட்டு செஞ்சு பாருங்கள். இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.